முதல் கையெழுத்து என்னன்னு கேட்காத, அது முதலமைச்சர் கையெழுத்து தான் போடணும், இல்லைன்னு செல்லாது எல்லாம். இவன் முதல் கையெழுத்து அப்படிலாம் இல்லை. முதல் கையெழுத்து சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்டாச்சு. அடுத்த கையெழுத்து என்ன? கொண்டாங்க வா பேசுறான் பாருவோம். மகன் பேசுறான். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதனால் என் அன்பு பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, என் இன சொந்தங்களே, உங்களுக்கு உங்கள் மகன் கோரிக்கை வைக்கிறேன். இன்றிலிருந்து சட்டமாகிறது. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம். இனிமேல் அரசு அதிகாரிகளோ, காவல்துறை அதிகாரிகளோ, அமைச்சர் பிள்ளைகளோ, பேரனோ, பேத்திகளோ, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வாரிசுகளோ எவரும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்க போகக்கூடாது. போனால் அங்கே போய் சேர்த்தீர்களானால் உங்கள் சம்பளம் 1 லட்சம் என்றால் 50,000 துண்டிக்கப்படும். நீங்கள் தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறீர்கள், அரசை அவமதிக்கிறீர்கள். உங்கள் அரசையே அவமதித்துக் கொண்டு நீங்கள் அரசு பணியில் இருப்பது அவமானம். அதனால் இன்னும் ஒரு தடவை அப்படி செய்தீர்கள் என்றால் நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கப்படுவீர்கள்.